ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணமக்கள் நான் மருதமுத்து சு துளசி. எப்போ அன்புடையோர் வணக்கம் பூந்தி கிராமம் திரு நா நாகராஜன் அவர்களின் குமாரன் திருநரை செல்வன் நா மருதமுத்து என்கின்ற வரனுக்கும் திரு எஸ் சுப்பிரமணி அவர்களின் திருநரை செல்வி சு துளசி என்கிற கன்னிகைக்கும் 12/12/2025 9 மணிக்கு மேல். எப்போ என்னப்பா இது? எனக்கும் துளசிக்கும் ஒரு வாரத்தில் கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க. துளசியே இன்னும் கிடைக்கல. அதுக்குள்ள நீங்க எந்த நம்பிக்கையில இப்படி பத்திரிக்கை அடிச்சீங்க? அவனே எல்லாம் உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான். நீ துளசிய உசுருக்கு உசுரா காதலிக்கிற பாரு, அந்த காதல் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் ஒரு வாரத்துல உனக்கு அவளுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். நீ போ துளசியை தேடி கண்டுபிடி. நான் ஊர் ஜனத்துக்கும் உறவுக்காரங்களுக்கும் பத்திரிக்கை கொடுக்கிற வேலையை பாக்குறேன். சரிப்பா சரிப்பா. உனக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்த அந்த அழகு தம்பிக்கு முதல் பத்திரிக்கைய கொடு. அப்புறமா அவரு கூட சேர்ந்து அவளை கண்டுபிடி. சரிப்பா சரிப்பா. அவனே சும்மா வெறும் கையோட போய் அவருக்கு பத்திரிக்கை கொடுக்காத. பூ பழம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போய் அவரையும் அவர் சம்சாரத்தையும் உட்கார வச்சு ரொம்ப மரியாதையா அவங்க 2 பேர்கிட்டயும் பத்திரிக்கைய வச்சு கொடு. அதான்டா மன ரொம்ப மரியாதையா இருக்கும். சரிப்பா சரிப்பா. நான் இப்பவே கிளம்புறேன்ப்பா. அக்காவை சுட்டாங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து ராத்திரி பூரா ஒரு பொட்டு கூட தூங்கவே இல்ல. சிறுவாபுரி முருகா, அக்கா ரொம்ப பாவம். அவங்க பொன் குழந்தைய கடத்தி கொண்டு போய் கொடுமைப்படுத்துற அயோக்கிய கும்பல தானே பிடிக்க போனாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு வலியையும் வேதனையும் நீ கொடுக்கலாமா? அபிமா வா வா வா, நீ ரெடி ஆயிட்டியா? சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அக்கா நல்லாதான் இருக்கிறதா சொன்னாங்க. அவங்கதான் சின்னையா கிட்ட உன்னை செக்கப்க்கு கூட்டிட்டு போறதா போய் சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வர சொன்னாங்க. எப்படியோ சின்னையா நம்மள லேசில விட மாட்டாங்க. அவங்க நானும் வரேன்னு பிரச்சனை தான் பண்ண போறாங்க. எப்படியாவது அவங்கள நீதான் சமாளிக்கணும், சரியா? சரி சரி, நமக்கு லேட் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். ஐயோ பாத்தியா, இத நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். இந்த துணி மூட்டையாலதான் சின்னையா கிட்ட நான் வசமா மாட்ட போறேன். தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுத்த மாதிரி அக்காவையும் நல்லா மாட்டி விட போறேன். அம்மா சரி. ஐயோ ஐயோ, இதையும் மறந்துட்டேன் பாரு. இத மறந்துடுவேன். நீ ஒரு பேக் இருக்காங்க பாரு, அதுல எடுத்து வச்சுக்கோ. ஆஸ்பத்திரியில நமக்கு தேவைப்பட்டாலும் தேவைப்படும், சரியா? போனு அக்கா தான் கூப்பிடுறாங்க. அக்கா. என்ன துளசி, நீயும் அபியும் கிளம்பிட்டீங்களா? ஆமாக்கா, கிளம்ப போறோம் இப்போ. சரி, வரப்போ என்னோட ட்ரெஸ் 2-3 எடுத்துட்டு வா. எதுக்குக்கா? நீ எடுத்துட்டு வா, நான் சொல்றேன். சரி சரி, நான் எடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. நீயும் அபியும் பார்த்து பத்திரமா வாங்க. சரி, நாங்க பத்திரமா வந்துடுறோம். சரி. அபிமா அக்கா அவங்களோட சேலை ஒரு 2-3 எடுத்துட்டு வர சொன்னாங்க. அது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. அக்கா சொல்றத பார்த்தா ஒரு 2-3 நாளைக்கு ஆஸ்பத்திரியிலே இருக்கணும் போல தெரியுது. நானும் இந்த துணி மூட்டையோட தான் போராடணும் போல இருக்கு இப்போ. அக்காவோட புடவை எடுத்துட்டு கிளம்புவோம் இப்போ, சரியா? சரி சரி, நான் இத வச்சுட்டு வந்துடுறேன். நீ அக்காவோட புடவை ஒரு 2-3 எடுத்து வை. பக்கத்தில் தானே போகிறோம், நீ ஹெல்மெட் எடுக்காம வந்துட்டு பார்த்தியா? என்னண்ணே பார்க்காம போயிட்டே இருக்கீங்க? ஏண்டா
உங்ககிட்ட நான் என்னடா சொல்லியிருக்கேன்? அப்படியே நீ என்ன வந்து பாக்குறதா இருந்தாலும் இந்த பக்கத்து தெருவில் இருக்கிற சந்துக்குள்ள வந்து பாடுறான் தானே சொல்லியிருக்கேன். இப்படியே வீடு இருக்கிற ரோட்லயேடா வந்து என்னைய பாப்ப. உன்னைய பொண்டாட்டி பார்த்தாடா என் நிலைமை அவ்வளவுதான்டா. உனக்கு சொன்னா புரியாதாடா? ஏன் ஈசு பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருடா. அப்புறம் கிடைக்கிற சோறு கிடைக்காது. போடா அந்த இல்லண்ணே, கிளம்புறேண்ணே, கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு கிளம்புறேன். என்னது கல்யாண பத்திரிக்கையா? ஆமாண்ணே. யாரோட கல்யாண பத்திரிக்கை? என்னோட கல்யாண பத்திரிக்கை தானே. ஒரு நிமிஷம். என்ன மருதமுத்து, கட்டுனா அந்த துளசியை தான் கட்டுவேன், இல்லனா காலம் பூரா மொட்டை பயிலாவே இருந்துருவேன்னு பெருசா வீரவசனம் எல்லாம் பேசுன. இப்ப என்னடான்னா தட்டு பாலாம் பூவு வெத்தலை பாக்கலாம் வச்சு கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கிற. என்னடா அந்த துளசி பிள்ளைய மறந்துட்டியா? அந்த பிள்ளைய மறந்துட்டு வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறியா? சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு 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 சொல்லு. துளசியை நான் மறப்பேன். ஏய் என்னடா பேசுற? வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த துளசி பிள்ளைய மனசுலயே நினைச்சுக்கிட்டு நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவியா? ஏடா அப்படினாலும் அது இந்த பிள்ளைக்கு பண்ற துரோகம் இல்லையா? ஐயோ அண்ணன், என்ன நான் வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட யாருன்னு சொல்றது? என்ன இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம நீ இப்ப வேற யார கல்யாணம் பண்ணிக்க போற? துளசியை தானே. ஏய் அப்படியா? ஆண்டவா கண்ணை திறந்துட்டியே ஆண்டவா, என்ன பாதி பிரச்சனை இருந்து காப்பாத்திட்டியே ஆண்டவா. உனக்கு 1 லிட்டர் பால் வாங்கி ஊத்துற ஆண்டவா. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. டேய் நிஜமாவோட சொல்றேன், துளசியவா கல்யாணம் பண்ணிக்க போறேன்? என்னடா அந்த பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாளா? இல்லண்ணே. இல்லையா? ஏண்டா மருதமுத்து, என்ன அப்படியே தலையை பிச்சுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேடா. இங்க பார், என்ன ஏதுங்கிறத தெளிவா இப்ப என்கிட்ட சொல்லு. அண்ணே சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு? எப்படியே துளசியை நீங்க தேடி கண்டுபிடிச்சு வந்துருவீங்கிற நம்பிக்கையில அப்பா கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டாரு. என்னது? ஏண்டா உனக்குத்தான் மூளை இல்லைன்னு நினைச்சேன், உங்க அப்பனுக்கும் மூளை இல்லையடா. ஏண்டா என்னை இப்படி பாடாப்படுத்திருக்கே அப்பனும் மைடுமா? என்ன யோசிக்கிற? டேய் அப்பாவும் பிள்ளையுமா சேர்ந்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஏண்டா இப்ப இந்த கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு என்னடா அவசரம்? அவசரம் இல்லனே, அவசியம். அவசியமா? அப்படி என்னடா அவசியம்? ஏடா நீங்க என்னடா விளையாடிட்டு இருக்கீங்களா? இதுக்கு மேலதான் அந்த துளசி பிள்ளைய கண்டுபிடிக்கணும். ஏடா அந்த பிள்ளைய உடைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா துளசி அம்மா கிட்ட பேசணும், அவங்க ஒத்துக்கிட்டு கல்யாண தேதியை குறிக்கணும். அதுக்கப்புறம் தாண்டா இந்த பத்திரிகையெல்லாம் அடிக்கணும். நீங்க என்னடா எடுத்த எடுப்புலயே கல்யாண பத்திரிகை அடிச்சுட்டு வந்து நிக்கிறீங்களேடா. ஏடா உனக்கு உங்க அப்பாவுக்கு கல்யாண விஷயம்னா அவ்வளவு சாதாரணமா போயிச்சாடா? இது 1000 காலத்து பயிருடா. டேய் போடா.